ஆன்மீகம், கோயில்கள் இது எல்லாமே ஒழுக்கத்தை போதிக்கும், அன்பை போதிக்கும், நட்பை போதிக்கும் என்று சொல்லப்பட்டாலும் சமீப காலம் இல்ல, நெடுங்காலமாக பாத்தீங்கன்னா கோவில் பூசாரி பாலியல் வழக்கில் கைதுங்கிற செய்தி தொடர்ச்சியா செய்தித்தாள நீங்க வாரம் ஒரு செய்தியாச்சும் வராம செய்தி இருக்கவே இருக்காது. அனைத்திந்திய இந்து மகாசபை தலைவர் ஸ்ரீகண்டன் போக்சோ சட்டத்தில் கைது. இதுதான் மிக கேவலமான செய்தி. இதை கேட்ட உடனே பக்தாலெல்லாம் கொதிச்சிட்டாங்க. இது என்னது, அகில இந்திய இந்து மகாசபையோட தலைவர், அவர் எப்படி நீங்க கைது பண்ணலாம்னா கைது பண்ணி தான் தீர்வாங்க. ஏன்னா ஒரு 13 வயது பெண்ணிடம் கடுமையான பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு, அவங்களை பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காருன்னு அதை புகாரா தெரிவிக்கிறாங்க. புகாரை தீர விசாரிச்சுட்டு, எடுத்த உடனே காவல்துறை செய்யற தீர விசாரிச்சுட்டு அதன் பின்னால் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. சமூக ஊடகம் இதெல்லாம் பயணிச்சுட்டு இருக்க ஒரு நடிகை ஒரு புகார் வச்சாங்க. அந்த கோயில்ல இருக்கிற பூசாரி என்கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகினாரு, ஒரு கடத்துல உங்களுக்கு சிறப்பு பூஜை நான் செய்யறேன், நீங்க நல்லா வளர்ச்சிருவீங்கன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போய் தனியா வச்சு பூஜை செஞ்சு தீர்த்தம் குடிச்சாரு. அந்த தீர்த்தத்தை குடிச்சோட நான் மயங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா என்ன அவர் பாலியல் உறவு வச்சுக்கிட்டாரு. அதே நேரம் என் கை காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு உன்னை நான் மனைவியா ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு மனைவிங்கிற பேர்ல என்ன பயன்படுத்தி பாலியல் தொழில கூட ஈடுபடுத்த வச்சாருன்ட்டு ரொம்ப காலம் கழிச்சு ஒரு புகார் கொடுத்தாங்க. இதே போல ஒரு 2-3 நாளைக்குள்ளாரிய சமூக ஊடகங்கள்ல ஒரு வீடியோ வருது. திருச்சி பக்கத்துல இருக்க மிக புகழ்பெற்ற திருவெள்ளரை கோயில், பெருமாளுடைய கோயில், அந்த கோயில்ல இருக்கிற நந்தவனத்துல அந்த கோயில்ல நிர்வாகியா இருக்க சுரேஷ்ங்கிற அர்ச்சகர் தவறாக நடந்துகிட்டார். அங்கிருந்த ஒரு பெண்ணு கிட்ட